பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா நம்மளோட பேச போகிற வார்த்தை என்னென்னா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஏசப்பா நமக்கு ஏன் இந்த வார்த்தை இன்னைக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நம்மள யாரோ துக்க முகத்தோடு காணப்படுறோம். அதனால் ஏசப்பா இந்த வார்த்தையை நமக்கு இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. ஏசப்பா நம்மக்கிட்டேருந்து விரும்புகிறது ஒரே ஒரு காரியம் மட்டும்தான். அது என்னென்னா, நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அதனால தான் அவரோட உயிரை நமக்காக ஏசப்பா பலியாக கொடுத்தாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம சந்தோஷத்தை பிறர் இடத்துல போய் தேடிட்டு இருக்கோம். அப்படி பண்ணுறது நல்லதில்லைன்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்கிறாங்க. நம்ம யார்கிட்ட சந்தோஷத்தை எதிர்பார்க்கணுன்னா, கர்த்தர்கிட்டையும் நம்மக்கிட்டேயும் தான் நம்ம சந்தோஷத்தை எதிர்பார்க்கணுமே தவிர பிறரிடத்துலேருந்து அதை நம்ம எதிர்பார்ப்பது தவறுன்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்கிறாங்க. நம்ம எவ்வளோ பெரிய விஷயத்தை ஃபேஸ் பண்ணாலும், அது மழை போல் இருந்தாலும் அது பனி போல் நான் மாற்றிடுவேன்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய கடவுள் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதனால் துக்க முகத்தோடு காணப்படணும்? நம்ம துக்க முகத்தோடு நம்மளை காணப்பட வைக்கிறது யார் தெரியுமா? பிசாசு தான். நம்ம துக்கமாக இருக்கும்போது அவன் சந்தோஷப்படுவான். அதனால் கர்த்தர் அதை நம்மக்கிட்ட விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா இந்த நாளின் வசனத்தின் மூலியமாக நம்மளோட பேசுகிறாங்க. ஸோ இது பைபிளில் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அன்னாளை எடுத்துக்கலாம். அன்னாளுக்கு என்ன பிரச்சனை? குழந்தை இல்லாமல் இருந்தது. ஆனால் ஒரு நாள் அவங்க சர்ச்சுக்கு போயிட்டு தன்னுடைய துக்கங்கள், கவலைகள் எல்லாம் ஆண்டவர் பாதத்தில் அழுது இறக்கி வச்சுட்டு போனதுக்கப்புறம் அவங்க துக்க முகத்தோடு காணப்படலை அப்படின்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு சொல்லுது. அதை தான் ஏசப்பா நம்மக்கிட்ட விரும்புகிறாங்க. ஒரு காரியத்தை குறித்து நம்ம துக்கப்பட்டோன்னா நம்ம என்ன பண்ணணும்? உடனே ஆண்டவரோட சமூகத்துக்கு அவர் பாதத்தில் இறக்கி வச்சுட்டு அதோடு அமைதியாக நம்ம விஷயத்தை பற்றி மறந்துடணும். ஏற்ற வேளையில் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி ஏசப்பா நடத்துகிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த கனமான வார்த்தையை கொடுத்த ஏசப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு இந்த நாளில் ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு பேக்கர் இருந்தாங்க. அவங்க பேர் ஜோனஸ். அவர் ஒரு கிராமத்தில் வசிச்சுட்டு வராரு. அவருடைய வேலை என்னென்னா, எல்லாருக்கும் கேக் செஞ்சு கொடுத்துட்டு, பேஸ்ட்ரீஸ் எல்லாவற்றையும் செஞ்சு கொடுத்துட்டு, பிஸ்கெட் செஞ்சு கொடுத்துட்டு சந்தோஷமாக அவரோட வாழ்க்கையை கடத்திட்டு போயிட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவர் மாவு பிசைஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு லேடி அந்த இடத்துல வருகிறத அவர் பார்க்குறாரு. அவங்க பேர் எல்லாரா. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஹாப்பினஸ் அவங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப் போகிறாங்க. எவ்வளவோ பணம் செலவு பண்ணி பார்க்குறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. அவங்களுக்கு எங்கேயுமே ஹாப்பினஸ் கிடைக்கல. அப்போ அவங்க ஒரே துக்க முகத்தோடு இருக்கிறத பார்த்துட்டு ஜோனஸ் என்றவர் கிட்ட கேட்குறாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க முகம் ஃபுல்லாக துக்க முகமாக இருக்குது, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஒன்றுமே சொல்லலை. அப்போ உடனே ஜோனஸ் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் உட்கார வச்சு அன்பாக 4 வார்த்தை பேசி அவங்களுக்கு ஒரு சினமன் ரோல் பண்ணி கொடுக்குறாரு. அப்புறமா ஒரு கப்பில் டீ கொடுத்துட்டு 2 பேரும் அன்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாரும் அவங்க மனசில் நினைக்கிறாங்க, நம்ம எங்கெங்கேயோ ஹாப்பினஸை தேடிட்டு இருந்தோமே, அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பில் கிடைக்கும் தேடிட்டு இருந்தோமே, ஆனால் நமக்கு எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் இவர் பேசுகிற நாள் அன்பான வார்த்தையில் நமக்கு அந்த சந்தோஷம் கிடைச்சிதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அவருடைய அந்த வில்லேஜில் ஸ்டே பண்ணிவிட்டு அவருக்கு அந்த பேக்கிங்கில் ஹெல்ப் பண்ணி அவங்க அந்த ஊருக்கு சந்தோஷமாக கேக்ஸ் பண்ணி கொடுத்து சந்தோஷமாக அவங்களோட வாழ்க்கையை கடத்தினாங்க. ஸோ இந்த ஸ்டோரியில் நான் என்ன தெரியுமா சொல்ல வரேன்? எல்லாரா என்ற லேடி அவங்களுக்கு சந்தோஷம் எங்கே கிடச்சிது? வெளியில் கிடைக்கல. ஆனால் ஒரு மனுஷங்கிட்ட அந்த சந்தோஷம் கிடச்சிது. ஸோ நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, நம்ம துக்க முகமாக இருக்கும் போது நமக்கு என்ன தெரியுமா வரும்? எரிச்சல் வரும். நம்ம என்ன பண்ணுவோம்? பிறர் இடத்துல அந்த எரிச்சலை போய் அப்படியே காமிப்போம். அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க. இந்த நாளில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுக்குள்ளே எவ்வளோ எரிச்சல் இருந்தாலும் நம்ம பிறர்கிட்ட அன்பாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏசப்பா விரும்புகிறாங்க. அப்படி நம்ம பண்ணும்போது நமக்குள்ளே இருக்கிற துக்கம் எல்லாம் மாறி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷார்ட் ஸ்டோரி மூலயமா நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். ஸோ இந்த கனமான வார்த்தையை கொடுத்த ஏசப்பாக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை நீங்கள் கொடுத்ததுக்காக நன்றி. இந்த வார்த்தையை நீர் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை உங்களுடைய பிள்ளைகளோட பேசுவதாக. நீர் யார் கூட பேச சித்தம் வைத்திருக்கிறீரோ அவரோட பேசும்படியாக ஜெபிக்கிறேன். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் இயேசு சுவாமி. நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நாளைக்கு இன்னொரு பைபிள் ஸ்டோரியோட, ஒரு பைபிள் வேர்ஸோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். காட் பிளெஸ் யூ ஆல். தேங்க்யூ. பை.